இன்னைக்கு இவங்க இருக்கிற நண்பர் இருக்கிற அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்களே இந்த பொறுப்புல வந்து பொன்முடி அண்ணா இருந்தாங்க. அப்ப நான் வந்து எப்படியாவது என் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறேன். ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை, உரிமையில வாக்கு போரெல்லாம் நடக்கும். எழுந்தாலே இது சாத்தியம் இல்லை. பக்கத்தில் திருக்கோவில் இருக்கிறது, விழுப்புரத்தில் இருக்கிறது, கடலூர் இருக்கிறது, விருத்தாச்சலத்தில் இருக்கிறது, சிதம்பரத்தில் இருக்கிறது. உங்கள் தொகுதி மக்கள் வேண்டுமானால் சென்று அங்கு படித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். எனக்கா கோபமா வரும், எழுந்து பயங்கரமா சண்டை போடுவேன். ஆனா அது எனக்கு கிட்டவே இல்லை. பொன்முடி அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது கிட்டல கிடைக்கல. என்னுடைய நண்பர் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நான் சட்டமன்றத்தில் திரும்பவும் அந்த கருத்தை வலியுறுத்தி நான் பேசிய போது மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட உருக்கமா என்னுடைய நண்பருடைய எங்கள் 2 பேருடைய நட்பை குறித்தும் நாங்கள் 89இல் திமுக ஆற்றிய பணிகளை குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுறேன். இதையெல்லாம் கூர்ந்து கவனித்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேல்முருகன் இப்படி கேட்கிறாரு, கொடுத்துடலாம் அப்படின்னு என்னுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் போகும்போது கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு கடலூர் மாவட்டத்திற்கு எப்படி கலைஞர் அரசு விழாவுக்கு வந்தபோது வேல்முருகனுக்கு எனக்கும் தொடர்ந்து சண்டை தான் வரும். அது எதற்காக என்றால் இந்த கலைக்கல்லூரிக்காகத்தான் என்னிடத்திலே சண்டையிடுவார், என்னிடத்திலே கோபமாக பேசுவார் என்று இந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி கடலூர் அரசு விழாவில் இந்த ஆண்டு என் பண்ருட்டி தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி அறிவித்து ஏழை எளிய மாணவர்கள் தொகுதியை சேர்ந்தவர்களும் என் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அங்கு மருத்துவம் படிப்பதற்கும் பொறியியல் படிப்பதற்கும் கலை அறிவியல் படிப்பதற்கும் வாய்ப்பை வழங்கியதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அதுவும் என் நண்பர் ஒரு கையொப்பமிட்டு எனக்கு ஒரு கல்லூரி கிடைத்ததில் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன்.